ஈரான் தரப்பிலிருந்து இப்ப மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இனி இந்த செய்திகளை கேட்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும் என்றால், ஓகே, ஈரானா அவர்கள் இஸ்ரேலை அடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணும். ஏனென்றால் முதல் தடவை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்திக்க அதனை பெரிய செய்தியாக பார்த்திருந்தோம். பட் தொடர்ந்து ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது ஓகே, ஈரான் ஆண்டாலே இனி இஸ்ரேலை அடிப்பார்கள், இஸ்ரேலை தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்று இதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து போகிற செய்தி மாதிரி மாறிட்டுது. எப்படி உக்ரைன் ரஷ்யா போரில் முதல் கட்டத்தில் ரஷ்யா தரப்பில் இந்த உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது பெருசாக பேசிய நபர்கள் நாங்கள் போக ஓகே, இது வலிமையாக இடம்பெற விஷயம்தான், நாங்கள் எங்களோட டெய்லி லைஃபை பார்ப்போம் என்ற மாதிரி தான் உக்ரைனில் இருக்கிற மக்கள் செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஈரான் முதல் தடவை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் செய்தியாக இருந்தது. பட் நாட்கள் போக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான நடத்துகிற தாக்குதல்கள் சாதாரணமாக செய்தியாக போட்டது. சரி, இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எந்தெந்த பகுதியில் குறி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் என்றால், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட பில்டிங்கை குறி வச்சு தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அது அங்கே 2 எக்ஸ்ப்ளோஷன் கேட்டிருக்கான்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இப்படி எக்ஸ்ப்ளோஷன் கேட்கின்ற நேரத்தில் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அந்த பங்கரில் இருந்து நெத்தன்யாகு அவர்கள் டிஃபென்ஸ் மீட்டிங்கில் ஈடுபட்டிருந்தார் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. ஆகவே நெத்தன்யாகு மீட்டிங்கில் ஈடுபடுற நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குறி வச்சும் ஈரான் தரப்பிலிருந்து ட்ரோன்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அளிக்கிறதுக்காண்டி அதனை டார்கெட்டாக வச்சு தான் இந்த ட்ரோன்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்திருந்தார்கள். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. பட் இந்த செய்தி இன்னுமே உறுதி செய்யப்படையலை. பட் இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இப்போது ஈரான் குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. என்னதான் ஈரானோட மிசைல்களை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது சுட்டு விடுத்தாட்டியும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முழுமையாக அழிச்சதான் ஈரானால ட்ரோன்களை இனி லான்ச் பண்ண முடியும். இஸ்ரேல்கிட்ட இருக்கிற அயன்டோமாக இருக்கட்டும், ஏரோப் 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஈரானோட ட்ரோன்களை சுட்டு விடுத்தும் அதுக்கான கேப்பபிலிட்டி இதற்கு இருக்கு. ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்களும் கேப்பசோனிக் மிசைல்களையும் தான் இதால் சுட்டு வீழ்த்த முடியாத ஒழிய மற்றும்படி ட்ரோன்களை இதால் சுட்டு வீழ்த்த முடியும். ஆகவே இனி மாசிவான ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தணும் என்றால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை முதல்ல அளிக்கணும். இதற்காண்டி தான் ஈரான் தரப்புல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஏன் ஈரான்கிட்ட தானே மிசைல்கள் நிறைய கிடக்கு, அப்புறம் என்னத்துக்கு அவர்கள் ட்ரோன்களை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம் என்றால், ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இப்போதைக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தணும். ஏன்னா அமெரிக்கா இந்த போருக்கு வர போறாங்க. அமெரிக்கா இந்த போருக்கு வரும்போது ஈரான் நிறைய மிசைல்களை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதனால தான் ஈரான் இப்போது தங்களுடைய மிசைல்களை கொஞ்சம் சேஃபாக வச்சிருக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்டோரேஜில் இருக்கணும் என்றதுக்காண்டி அதிகமாக இந்த மிசைல்களை பயன்படுத்தாமல் ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தணும் என்றதுக்காண்டி தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இப்போது ஈரானோட இந்த நடவடிக்கையில் நினைத்தமே ஈரானோட ஒரு வார் டாக்டிக்ஸாக தான் பார்க்கப்படுகின்றது. இது ஈரானுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிராக ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அதிகமான தாக்குதலை மேற்கொள்வார்கள். மிசைல்களை இறக்கத்தான் பயன்படுத்துவார்கள். தேவை ஏற்பட்ட மட்டும்தான் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இப்ப ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஈரானுக்கு கை கொடுக்கும் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிற ஈரான் தரப்பில இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கின்ற சிரியாவோட பகுதியாக இருக்கின்ற கோலின் கெட்ஸ்லையும் இப்ப தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதலை பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்த பகுதியில் இருந்து இஸ்ரேலை விரட்டி அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கிற பகுதியில் இஸ்ரேலோட ஆயுதங்கள் இருக்கும், மிலிட்டரி வெப்பன்ஸ் இருக்கும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கும். அதனை தாக்கி அழிச்சாலே இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை மீட்பது ஈஸியாக போயிடும். ஆகவே இப்போது ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல் எந்தெந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்களோ அங்கேயும் குறி வச்சு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியான ஃபெயிலியராக மாறக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இப்படி இருக்கையில் வரலாற்றில் முதல் தடவையாக ஈரான் தரப்புல இருந்து ஜெருசலம் பகுதியில் தங்களுடைய மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி இருக்காங்கன்னு இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஜெருசலம் பகுதியும் இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பகுதியாகத்தான் இருக்கு. அதே மாதிரி மேற்கு கரையாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், லெபனானில் இருக்கின்ற ஒரு சில பகுதிகளாக இருக்கட்டும், இது அனைத்துமே இஸ்ரேலோட ஆக்கிரமிப்புல இருக்கு. இங்கே தான் ஈரான் முக்கியமான தாக்குதலை நடத்துவதற்கு ட்ரை பண்றாங்க என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை மீட்பதற்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனை இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக காசா பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலோட ராணுவத்தை குறிவைச்சு ஈரான் தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் அங்கே இருக்கிற ஹமாஸ் இஸ்ரேலை விரட்டி அடித்து காசாவை மறுபடியும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இதனை ஈரான் செய்வாங்களா, அதுவும் ஹமாஸுக்கு ஆதரவாக இதனை செய்வாங்களா என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும். இதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கின்ற பெண்குனியன் ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய தீயானது ஏற்பட்டிருக்கின்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏன்னா இந்த பெண்குனியன் ஏர்போர்ட்டும்
ஈரான் தரப்புல இந்த டாக்கிய பண்ணி இருக்கிறபடியால் இங்கே மிகப்பெரிய வெடிப்பானது ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது இஸ்ரேலுக்கு மேலும் பின்னடைவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சொல்ல முடியும். இப்படி இருக்கையில நாங்கள் இப்ப தாக்குதல் நடந்த செய்தியில பார்த்துட்டோம். ஓகே, இனி அமெரிக்கா தரப்புல இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா இப்போது இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் களமிறங்க போறோம் என்று ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வார்னிங்கை கொடுத்து கொண்டிருக்கார். 99% இது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதாவது அமெரிக்கா இந்த போருக்கு வர போறாங்கன்றது 99% கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்படி இருக்கல ட்ரம்ப் அவர்கள் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுப்பதாக இருந்தது. இதனை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட போறேன் என்று ஷெட்யூல் போட்டிருந்தார். பட் இப்போது அந்த ஷெட்யூலானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏனென்றால் வைட் ஹவுஸ் தரப்புல இருந்து பென்டகனோட தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்குவதை பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அதுல பிஸியாக இருக்கிறபடியா தான் இந்த ஷெட்யூல்ல ட்ரம்ப் அவர்களால் பேச முடியல, பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுக்க முடியல என்ற செய்தியும் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில அமெரிக்காவோட காங்கிரஸ்ல இருக்கிற நபர்கள் ரிப்பப்ளிகன்ஸாக இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சியிலும் இருக்கின்ற காங்கிரஸை சேர்ந்த நபர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்களோட அதிகாரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகிறது. ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் இப்ப தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்க போறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கார். இஸ்ரேலுக்காண்டி அமெரிக்க ராணுவ வீரர்களோட உயிர்களை பணியம் வச்சு கொண்டிருக்கார் என்று சொல்ல முடியும். இதனால்தான் ட்ரம்ப் அவர்களோட அதிகாரத்தை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியில் வெளியேறுது. அதுவும் வெளிநாடுல, அதாவது அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் வெளிநாடுகளில் போய் மற்ற நாட்டுக்கு எதிரான போரில் களமிறங்குறதுக்காண்டி ட்ரம்ப் அவர்கள் ஓடரை போடுவதற்கான அதிகாரத்தை குறைப்பதைக்காண்டி தான் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் இப்போது அமெரிக்க தரப்பிலிருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்காண்டி தங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்புவதாக இருந்தால் அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையில் அனுமதியை கேட்டு அவர்கள் அனுமதியை கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை இப்படி போருக்கு அனுப்ப முடியும். பட் இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்குறதுக்கு அமெரிக்காவோட காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய நபர்கள் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு சில பேர் தான் இப்படி போகக்கூடாது, நாங்களே ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் இப்போ போகணும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த போரில் போகணும், நாங்கள் போகக்கூடாது, எங்களுடைய மக்களோட உயிர்களை நாங்கள் பணியம் வைக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. இதனால நாங்கள் இந்த போருக்கு போகக்கூடாது. ட்ரம்ப் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்களோட அதிகாரத்தை நாங்கள் குறைக்கணும், லிமிட் பண்ணணும் என்றும் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையில இருந்து இதனை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும். இப்படி கீழே அமெரிக்காவோட செய்தி ஊடகமாக இருக்கின்ற ராய்டர்ஸ் தரப்புல இருந்து அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு 24 மணித்தியாலங்கள் கெடு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீல் மற்றும் மிசைல் புரோகிராமுக்கான டீல்ல ஈரானானது சைன் பண்ணணும். இதற்கான கெடுவைத்தான் இப்போது ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. முதல்ல நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீல் என்று சொன்னார்கள். பட் ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்ச பிறகு ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக செய்கிறபடியால் ஈரான்கிட்ட இருக்கின்ற மிசைல்களை பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் இப்போ புதிதாக மிசைல் புரோகிராம் என்ற டீலையும் சைன் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் தரப்புலேருந்து அணுஆயுத ப்ரோக்ராமுக்கான டீலில் சைன் பண்ணுவார்களே ஒழிய இந்த மிசைல் ப்ரோக்ராமுக்கான டீலில் கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டாங்க. இதுலையும் ஈரான் சைன் பண்ணினால் ஈரானை ஈஸியாகவே இஸ்ரேலால் நினைச்ச நேரத்துக்கு போய் அடிக்க முடியும். ஈரானிட்ட அணுஆயுதம் இல்லாட்டி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஈஸியாக இஸ்ரேல் தரப்புலேருந்து செய்வாங்க. அதே நேரத்தில் ஈரானிட்ட பாலிஸ்டிக் மிசைல்களும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் இல்லாட்டி இன்னும் ஈஸியாக இஸ்ரேல் தரப்புலேருந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈரான் மீது தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவையான நேரத்தில் இக்காலத்தில் போய் தாக்குதலை சுதந்திரமாக செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆகவே இப்படி ட்ரம்ப் அவர்கள் முன் வச்ச 2 டீல், ஒன்று நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீல், இன்னும் மட்டும் மிசைல் புரோகிராமுக்கான டீல், இந்த 2 டீல்லையும் ஈரான் சைன் பண்றது தங்களுக்கு தாங்களே புதைக்குழியை தோண்டி அதில் போய் ஈரான் படுத்ததுக்கு சமமாக இருக்கும். ஆகவே இதற்கு ஈரான் ஓகே சொல்ல மாட்டாங்க என்பது வேற விஷயம். ஆனால் இப்போ அமெரிக்கா இந்த நேரடியான போரில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் 99% அதிகரிச்சிருக்கு. இது கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிற இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு சனல் போர்டினுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கார். அந்த இன்டர்வியூவில் இந்த போரில் நாம் முக்கியமாக எடுத்த முடிவை ஹிஸ்புல்லாவோட தலைவரை போட்டு தள்ளுவதற்கான முடிவுதான். அந்த முடிவுதான் ஈரானுக்கான எங்களுடைய பாதியை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ எடுத்த முடிவை உலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே உலக நாடுகளோட முழுமையான சப்போர்ட் இஸ்ரேலுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன முடிவை எடுத்தாலும் அவர்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களோட முடிவுக்கு நான் ஓகே சொல்றேன். அதே நேரத்தில் ஈரான்ல எங்களுடைய வெற்றியானது நிலைநாட்டப்பட்ட பிறகு இந்த மிடில் ஈஸ்டில் புதிய ஒரு பாதையானது உருவாகும், புதிய ஒரு மிடில் ஈஸ்டானது பிறக்கும் என்று இவர் சொல்லியிருக்கார். அதாவது என்ன சொல்றாரு என்றால் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தான் முக்கியமான போர். இந்த போரினுடைய முடிவுல இந்த மிடில் ஈஸ்டானது யாருடைய கண்ட்ரோலில் இருக்க போது, இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்க போதா அல்லது ஈரானோட கண்ட்ரோலில் இருக்க போதா என்பது தெளிவாக தெரிய வரும். பட் இந்த போர்ல
உண்மையான முடிவு யாருக்கு சாதகமாக வரும் என்று பார்த்தோம் என்றால் இப்போ அமெரிக்கா உள்ள வர போகிறாங்க. அமெரிக்கா உள்ள வரும்போது கண்டிப்பாக இந்த போர் விரிவடையும். அப்போதுதான் ஈரானுக்கு ஆதரவாக எந்த நபர்கள் களமிறங்குவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால் இந்த போர் எப்படி போகும் என்பதையே கணிக்க முடியலை. இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்குமா, அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்குமா, அல்லது ஈரானுக்கு வெற்றி கிடைக்குமா என்றதை கணிக்க முடியலை. ஆனால் ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் நிறைய சர்ப்ரைஸை அமெரிக்காக்காண்டியும் இஸ்ரேலுக்காண்டியும் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரேலும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் ஆரம்பித்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படும், அமெரிக்காவோட எம்பையரானது வீழ்ச்சி அடையும் என்று டக்கர் கார்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த போரில் யாருக்கு வெற்றி ஏற்படும் என்பதை கணிக்க முடியலை. பட் இந்த போர் ரொம்ப கொடூரமாக இருக்க போது என்பது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். இப்படி இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளைய தினம் பாகிஸ்தானோட இராணுவத்தினுடைய தலைவரோட லஞ்சை ஆர்டர் பண்ணியிருக்கார், ஷெடியூல் பண்ணியிருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு புரியலையா? பாகிஸ்தானோட இராணுவத்தினுடைய தலைவரோட ட்ரம்ப் அவர்கள் லஞ்சை ரெடி பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார். அதாவது இந்த லஞ்ச் சாப்பாட்டு நேரத்தில் அவரோட பேச போறாராம். ஏன் பேச போறார்? இந்த பாகிஸ்தான் தான் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு ஈரானோட நாங்கள் உற்ற துணையாக நிற்போம்னு சொன்னார்கள். பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கையில பாகிஸ்தானை அழைச்சு ட்ரம்ப் அவர்கள் பேசுறாருன்ற என்ன அர்த்தம்? பாகிஸ்தானும் ஈரானுக்கு எதிராக திசை திருப்ப போறார்கள். பாகிஸ்தானும் அமெரிக்காவோட பேச்சு கேட்டுத்தான் தீரணும், என்னோட வேற வழி இல்லை. அமெரிக்கா தான் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு தேவையான உதவியில செய்கிறார்கள், பாகிஸ்தானுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்தாங்க. ஆகவே பாகிஸ்தான் தரப்புலேருந்து அமெரிக்கா சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும். ஆகவே பாகிஸ்தானும் தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க போறாங்களான்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஆகவே ஈரானை சுற்றுவழி தடுப்பதற்கான பிளானை அமெரிக்கா போடுவார்கள். இப்படி இருக்கிறதான் பாகிஸ்தானோட இராணுவத்தினுடைய தலைவரை மீட் பண்ணி லஞ்சரை வச்சு ட்ரம்ப் அவர்கள் பேச போறார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஆகவே இப்போது பாகிஸ்தானும் ஈரானோட முதுகுல குத்த போறாங்க என்பது தெளிவாக தெரியுது. பட் பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பது நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பாகிஸ்தான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை என்று சொல்ல முடியும். ஈரான் எப்படி இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வர போறாங்க என்பதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இரண்டா சுட்டுவெளித்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது கண்டிப்பாக ஈரான் அதிலிருந்து எப்படி தப்பிப்பார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் எழுப்பியிருக்கு. தப்பிப்பார்களா அல்லது ஈரான் தோற்று இந்த மிடில் ஈஸ்ட் இஸ்ரேலோட கைவசம் போகுமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வேண்டிய செய்திகளோடு தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு நான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.